கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சத்திய வசனத்து ஸ்தாபனத்தார் நடத்துகிறார். இந்த கூட்டத்திலே நானும் பங்கு கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை என் இருதயத்தின் ஆழத்தில் நின்று ஸ்தோத்தரிக்கிறேன். இந்நாளிலும் இங்கு கூடியிருக்கிற எல்லா சத்திய வசன விசுவாச பங்காளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்க்கை, பணிபுரிகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விசேஷித்த விதமாக சகோதரன் பழனிவேல் ஆபிரகாம் அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் கூறிக்கொள்ளுகிறேன். இன்றைய நாளிலே அநேகர் எனது பெயரையும் எனது மகன் கிளமெண்ட் வேதநாயகம் சாஸ்திரியாருடைய பெயரையும் கண்டவுடன் இன்றும் கூட பாடல் பிரசங்கமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து வந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். பாடல் பிரசங்கமானது நிச்சயம் உண்டு, ஆனால் இன்றைக்கு அல்ல, நாளைக்கு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சத்தியவசனத்தோடு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு தொடர்பு உண்டு. அந்த ஊழியத்திலே நான் பங்கேற்று வானொலி செய்தியாளர்களுக்குள்ளே நானும் ஒரு செய்தியாளனாய் இருந்து வருகிறேன். ஆகவே அந்த ஸ்தாபனத்தை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். அங்கு பணிபுரிகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு அர்ப்பணிப்போடு பணிபுரிகிறார்கள். அதை காணும் பொழுதெல்லாம் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி கொள்ளுவதுண்டு. நீங்கள் அநேகர் அந்த சத்தியவசன ஊழியத்தை குறித்து சகோதரன் பழனிவேல் ஆபிரகாம் அவர்கள் சொல்ல நீங்கள் கேட்டீர்கள். மீண்டும் அதை குறித்து நான் அதிகமாக சொல்லி நேரத்தை கடத்த நான் விரும்பவில்லை. நாளை தின கூட்டம் சரியாக 6 மணிக்கு துவங்கும். அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாடல் பிரசங்கமாய் இருக்கிறபடியினாலே சற்று கூடுதல் நேரமாகும். ஆகவே நீங்கள் வரும்பொழுது 6 மணியிலிருந்து 9 மணி வரை இங்கு இருக்கத்தக்கதான விதத்திலே அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு வரும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய செய்திக்கு நம்முடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துவோம். அதற்கு முன்னதாக கண்களை மூடி இருதயத்தை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் ஐயா. நல்லவராக இருக்கிற எங்கள் ஆண்டவருக்கு நாங்களும் நல்லவர்களாக வாழ எங்களுக்கு கிருபைகளை தாரும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆம் சுவாமி, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே கேட்டது போல அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு நீர் வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே அப்பா. அந்த அனுபவத்தை இப்பொழுதும் கூட எங்களுக்கு தாரும். மனுஷனுடைய வார்த்தைகள் வேண்டாம், மனுஷனுடைய விளக்கங்கள் வேண்டாம். எங்கள் ஆண்டவர் உம்முடைய வசனத்தை எங்களுக்கு விளக்கித்தாரும். எங்களை உணர்த்தும், எங்களை எச்சரியும், எங்களை கடிந்து கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்நாளிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கடைபிடிக்க வேண்டிய 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக கிறிஸ்துவையே நோக்கி ஓடுகிற அனுபவம். இரண்டாவது, கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம்.
மூன்றாவது, கிறிஸ்துவையே சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம். நான்காவதாக சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவையே எதிர்பார்த்து வாழ்கிற ஓர் அனுபவம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் முக்கியமாய் இடம்பெற வேண்டிய ஒன்றாகவும் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகவும் இது இருக்கிறது. Looking unto Jesus, learning of Jesus, or in other words, sitting at the feet of Jesus. Thirdly, leaning on Jesus. அது மாத்திரமல்ல, கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால், longing for Jesus. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். இயேசுவை மாத்திரமே நோக்கிப்பார். அருமையானவர்களே, இயேசு ஒருவர்தான் நாம் நோக்கி பார்த்து பின்பற்றத்தக்கதான ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார், இல்லையா? அவரை தவிர மேலான மாதிரியை நாம் உலகத்திலே காண முடியாது. அவரை நோக்கி பார்த்து நாம் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உடன் விசுவாசிகளை நோக்கி பார்ப்போமானால், ஊழியக்காரரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாக நாம் இடறுவோம். உலகத்திலே எந்த மனுஷனும் மேலான மாதிரியாக நாம் கொள்ளவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவது போல, including apostles, are all imperfect. அப்போஸ்தலர்கள் உட்பட எல்லாரும் குறைவுள்ளவர்கள். இதை எப்பொழுதும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் உணர வேண்டும். ஆகவே குறைவுள்ள மனுஷன் நமக்கு பூரணமான மாதிரியாக இருக்க முடியாது. ஓரளவு ஒரு மனுஷனை மாதிரியாக கொள்ளலாம், ஆனால் பூரணமான விதத்திலே ஒருவனை மாதிரியாக கொள்ள முடியாது. 100க்கு 100 நமக்கு மாதிரி யார் என்று சொன்னால் 100க்கு 100 பரிசுத்தரான கர்த்தராகிய இயேசு ஒருவரே நமக்கு மாதிரி. ஆகவே அவரையே நோக்கி நாம் ஓட கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஏன் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார், உண்மைதான். அதுதான் அவர் உலகத்திலே வந்ததின் பிரதானமான நோக்கம். ஆனால் அதற்காக மாத்திரம்தான் இயேசு வந்தாரா? இயேசு உலகத்திலே வந்ததற்கு வேறு சில காரியங்களும் கூட இருக்கிறதே. நான் இதை சில வேளைகளிலே வானொலி செய்தியிலே கொடுத்திருக்கிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அவர் வந்ததின் நோக்கம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியை வைக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார்.
நமக்கு மாதிரியை வைக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அருமையானவர்களே, அதை இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், நீங்களும் நானும் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை நமக்கு காண்பிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்து 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லலாம். அவர் உலகத்தில் இருந்த பொழுது சொன்னார், நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன், நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் என்றார். பேதுரு தனது நிருபத்திலே சொல்லுகிறார், நாம் அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறுகிறார். இயேசுவே நமக்கு மெய்யான மேலான மாதிரி. காரணம் என்ன? அவர் ஒருவரே 100க்கு 100 பரிசுத்தர். எந்த ஊழியக்காரனும் உனக்கு மாதிரியாக இருக்க முடியாது. ஒருவர் இப்படியாய் தன் புஸ்தகத்தில் எழுதுகிறார், God delights to use improper tools for his glory because there is no proper tools for him to use. கர்த்தர் improper tools, அதாவது சரியில்லாத கருவிகளைத்தான் தமது நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்துகிறாராம். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர் பயன்படுத்த சரியான கருவி ஒன்றுமே உலகத்திலே கிடையாது. எனவேதான் நான் சொன்னேன், இயேசுவையே நோக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். சில வேளைகளிலே சில கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலே சில தவற்றை செய்து விடுகிறார்கள். அவர்களை பார்த்து மற்றவர்கள், ஐயா ஏன் இதை செய்தீர்கள், அம்மா நீங்க இதை இப்படி செய்திருக்க கூடாதுங்களே, இது வேதத்துக்கு விரோதமானதாய் இருக்கிறதே, ஏன் இதை செய்தீர்கள்? அவங்க சொல்ற உத்தரவு, ஆமாங்க வேதத்துக்கு விரோதமானதை தான் செய்துட்டேன், என்ன பண்றதுயா, என்ன பண்றதுமா, நான் செய்திருக்க கூடாதுதான், என்னமோ நான் தவறி போனேன், செய்துட்டேன். ஆனாலும் அதோடு நிறுத்த மாட்டாங்க. ஆனாலும் நீங்க பாருங்க, ஒரு இடத்துல பவுலும் கூட அப்படி செய்திருக்காரு இல்லைங்களா, பேதுரு கூட செய்தார் இல்லைங்களா, அந்த இடத்துல ஆபிரகாம் அப்படி செய்தாரே, யாக்கோப்பு செய்தாரே, அது மாதிரி தான் நானும் கூட செய்துட்டேன். கவனியுங்கள், ஆபிரகாம் செய்திருக்கலாம், பவுல் செய்திருக்கலாம், பேதுரு செய்திருக்கலாம், யாக்கோப்பு செய்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து செய்தாரா? அவரை நோக்கி பார்க்கத்தான் நாம் கடனாளிகளாயிருக்கிறோம். அவரை தான் நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு ஒருவரை தவிர நமக்கு மேலான மாதிரி யாரும் கிடையாது. அப்போஸ்தலர்களானாலும் கூட சரி, நாம் இயேசுவை மாத்திரம்தான் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை நடப்பிக்க வேண்டும். ஆகவே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர் that is not a correct translation. முழுமையாக்குகிறவர், பரிபூர்ணப்படுத்துகிறவர், அவரை நோக்கி, அவரை மாத்திரமே நோக்கி நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை நடப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவரை போல மேலான மாதிரி யாரும் கிடையாது. அவர் ஒருவரே மெய்யான மாதிரி, அவர் ஒருவரே மேலான மாதிரி. அடுத்து இரண்டாவது நிலைமை, லேர்னிங் ஆஃப் ஜீசஸ் அல்லது சிட்டிங் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். லூக்கா என்பவர் எழுதிய சுவிசேஷத்திலே நாம் அதை பார்க்க முடிகிறது. 10ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்க கேட்போம். மரியாளை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள்.
அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். மார்த்தாளுக்கு மரியாள் என்று சொல்லப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசுவினுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். அதற்கு ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாதே நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கர்த்தர் சொல்றார், அம்மா நீ ரொம்ப காரியங்கள் எல்லாம் என்னமோ கவலைப்பட்டு இருக்க, தேவையான ஒன்றை நீ நினைக்கலமா, நல்ல பங்கு பெற்று நினைக்கலமா மார்த்தாளே. இந்த மரியாளோ அந்த தேவையான ஒன்றை, நல்ல பங்கை அவள் குறித்து கரிசனையுடையவளா இருக்கிறாள் என்றார். அந்த நல்ல பங்கு என்ன? அந்த தேவையான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று என்ன? இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது. அருமையானவர்களே, இது இரண்டாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய ஒரு நிலை. இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கிற அனுபவம், ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய நேரங்களை செலவிடுவது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பாதத்திலே எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம் அருமையானவர்கள்? கவனிகள், நாட்களிலே கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்து அநேக பிரசங்கிமார் பேசுகிறார்கள் இல்லையா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், அதற்குரிய நிபந்தனையை சொல்லுவார்கள். 10% தசமபாகம் கொடுக்கணும், அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். ஒரு சம்பவத்தை சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. இதுலயும் ஒரு கேள்வி கேட்ப, நீங்க உத்தரவு சொல்லணும். ஒரு மனுஷன் ஒரு வனாந்தரமான வழியே நடந்து போறான். அவனுக்கு எதிரே இன்னொரு மனுஷன் வர்றானுங்க. எதிர வர்றவன் தள்ளாடி 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 ரொம்ப சோர்வா வர்றான். இவனுக்கு எதிர வருகிறவன் தள்ளாடி சோர்ந்து வருகிறதை இவன் பார்க்கிறான். இவனும் கூட பெரிய பணக்காரன் இல்லைங்க, இவனும் ஒரு ஏழை மனுஷன்தான். சரி வருகிறான், அவன் வரட்டும், அவன் நிலைமை என்னவோ தெரியலையே, ஏன் இப்படி தள்ளாடி வரான்? அவன் அப்படியே நெருங்கி இவன் இடத்துல வந்த உடனே சொன்னான், ஐயா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சியா, என்னால் நடக்க முடியல, பார்க்க முடியல, காது சரியா கேட்கல, காது அடைக்குதியா, இன்னும் நான் அந்த வனாந்தரமான இடத்தை கடந்து ஊருக்குள்ளே போக வேண்டி இருக்கு, கையில காசு இல்லை, இந்த இடத்துக்கு நான் போகணும், ஏதாயிரம் உதவி செய்வாயா? நான் சொன்னேன், இவனும் ஏழைதான், இவன் கையில 1000 100 காசு இல்லை, ஏழைக்கு ஏழை இறங்குறான் பாருங்க. பாக்கெட்ல கைய போட்டான், எடுத்தான், 7 ரூபாய் தான். இவனும் ஊருக்குள்ளே போக வேண்டியிருக்கு, வனாந்தரமான இடத்தை கடந்து அவனும் வாகனத்துல போகணும், கையில இவனிடத்துல 7 ரூபாய் தான் இருக்கு. அப்ப அவனை பார்த்து சொன்னான், எப்பா உனக்காக நான் ரொம்ப வேதனைப்படுறேன், உன் நிலைமை எனக்கு புரியுது, இந்த இடத்துக்கு போகணும், காசு இல்லைன்ற, நீ சாப்பிட்டுட்டு போகணும், உனக்கு அதிகம் கொடுக்க ஆசைடா, என் கையில 7 ரூபாய் தானடா இருக்கு, இந்த நீ 6 ரூபாய் வைத்துக்கோ, இந்த 1 ரூபாய் எனக்குடா, ஏன்னா நானும் கூட பஸ் ஏறி நானும் இந்த இடத்துக்கு போனோம், அதுக்கு எனக்கு காசு வேணும், ஆகவே நான் 1 ரூபாய் வைத்துக்கிறேன், இந்த 6 ரூபாய் நீ வைத்துக்கோன்னு 6 ரூபாயை எண்ணி அவன் கையில கொடுத்துட்டு
அவன் அப்படி கடந்து போனானுங்க. 6 ரூபாவை கையில பார்த்துக்கிட்டு இவன் யோசிக்கிறான். 7 ரூபாய் வச்சிருந்தான். 6 ரூபாய் தானே எனக்கு கொடுத்தான், இன்னும் 1 ரூபாய் அவன் பாக்கெட்ல தானே இருக்கு, அதை எனக்கு கொடுத்தா என்ன, ஏன் அதை அவன் எடுத்துட்டு போறான்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தான். யாராயில வராங்களான்னு. யாரும் வரலங்க. பக்கத்துல ஒரு கட்டை இருந்ததுங்க. அதை எடுத்துட்டு போய் அப்படியே நடந்து போயிருக்கிறான் பாருங்க. முன்னால பார்த்துக்கிட்டு ஓங்கி போய் தலையில ஒரே அடி அடிச்சான். மயோன்னு சொல்லி சுருண்டு கீழே விழுந்தான். விழுந்து அவனுடைய பாக்கெட்ல கைய போட்டு அந்த 1 ரூபாயை எடுத்துக்கிட்டு இவன் நடந்து போறான். அருமையானவர்களே, இப்ப நீங்க ஒரு உத்தரவு சொல்லணும். இப்படிப்பட்ட மனுஷன் உலகத்துல வாழணுமா வாழக்கூடாதா? இப்படிப்பட்டவங்க எல்லாம் வாழலாமா உலகத்துல? நீங்க என்ன சொல்றீங்க? வாழலாமா வாழக்கூடாதா? 2ல 1 சொல்லுங்க. நான் சொல்லுவேன் இப்படிப்பட்டவங்க எல்லாம் உலகத்துல வாழக்கூடாது. என்ன பயங்கரங்க ஈவியறிய. நீங்க என்ன சொல்றீங்க? வாழலாமா? சத்தமா சொல்லுங்கய்யா. வாழ கூடாது. மற்றவங்க எல்லாம் வாழணும்ன்றீங்களா? வாழ கூடாது. நான் ஒத்துக்கொள்றேனுங்க. வாரத்தில் 7 நாளுங்க. 7 நாள்ல ஆண்டவர் கொடுத்து மனுஷனை பார்த்து சொன்னாரப்பா, 6 நாள் நீ எடுத்துக்கொடா, 1 நாள் எனக்கு கொடு, 6 நாள் உனக்கு, 1 நாள் எனக்கு. இந்த மனுஷன் என்ன செய்யறான்? அந்த 1 நாளையும் தனக்கென்று எடுத்துக்கொள்றானே. இவன் வாழலாமா? எங்க இவன் வாழலாமா? சில வேளைகளில் நமக்கு மற்றவங்க தப்பு செய்தா தப்பா தெரியுதுங்க. நாமும் அந்த தப்பிதத்தான் தான் செய்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம உணர்றது இல்லைங்க. கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கென்று செலவிட வேண்டிய நேரம் 7லே 1. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது 10லே 1. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் 7லே 1. அதான் விகிதம். ஆகவே இதிலிருந்து நம்ம என்ன அறிகிறோம்னா, கர்த்தர் நம்மிடத்தில் பணத்தை எதிர்பார்க்கிறத விட எதை நாம் அவருக்கு அதிகம் செலவிடணும்னு எதிர்பார்க்கிறாருங்க? நேரத்தை, காலத்தை கர்த்தருக்கு அதிகம் செலவிடணுங்க. 7லே 1 கர்த்தருக்கென்று ஒதுக்கப்பட வேண்டும். செய்யறோமா? பழைய ஏற்பாட்டின் விகிதம்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? ஐயா கவனிங்க, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோம், அதை கொஞ்சம் யோசிங்க. கர்த்தருடைய பாதத்திலே எவ்வளவு காலத்தை நாம் செலவிடுகிறோம்? ஐயா 7லே 1 அதுங்க, 10லே 1 பழைய பிரமாணங்க. இன்றைக்கு அப்படி நாம் பேசிக்கொண்டிருக்க கூடாது இல்லைங்களா? புதிய பிரமாணத்துக்கு வரும்பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஆராதனை செய்கிற ஒரு நிலைமை, இதையெல்லாம் இப்படி சொல்லி இருக்குது. 7லே 1 சொல்லல. எப்பொழுதும் தேவனை பற்றிய எண்ணத்தோட சிந்தையோட வாழு. அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் போது அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க முடியுமான்னு சிலர் கேட்குறாங்க. ஏன் வேலை வெட்டிக்கு நான் போக வேண்டாம், இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா வேலை நடக்குமா? ஐயா இடைவிடாமல் ஜெபம் பண்ணா அதனுடைய அர்த்தம் என்ன? எப்பொழுதும் தேவனை பற்றிய எண்ணத்தோடே இரு. எப்பொழுதும் நீ நடந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருக்க, நீ ஆண்டவரை பற்றி நினைத்துக்கிட்டே இரு, நீ ஜெபித்துக்கொண்டே இரு. படுத்த யார் ராத்திரி முழுதும் தூக்கம் வரல, புரண்டு படுத்த சொல்ற அந்த படுக்கையிலே
அந்த தாவீதனுடைய அனுபவம் போல நீ ஆண்டவரை தியானம் பண்ணிக்கொண்டே இரு. அதுதான் இடைவிடாமல் என்று சொல்லுகிறதின் ஒரு கருத்து. எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரை பற்றிய எண்ணத்தோடு சிந்தையோடு வாழணும். ஆகவே அவருடைய பாதத்திலே நாம் அமருகிற அனுபவம். அன்பானவர்களே, சில வேளையில் சிலர் வந்து என்னிடத்துல சொல்லுவாங்க, சாஸ்திரியார எனக்காக ஜெபம் பண்ண. எதுக்காக ஐயா? எதுக்காகமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சாஸ்திரியார, என் பரிசுத்தத்துக்காக நீ ஜெபம் பண்ண. ஏய்யா, உன் பரிசுத்தத்துக்காக நான் ஜெபம் பண்ணணுமா? இது வெளித்தோட்டத்தில் பார்த்தா இது என்னையா தப்புன்னு கேட்பீங்க. ஐயா, நமக்கு பரிசுத்தம் வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்தாதாயா பரிசுத்தம். ஆண்டவருடைய பாதத்தண்டை எவ்வளவு நேரம் செலவிடுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய பரிசுத்தம் இருக்கும். அதிகமான நேரத்தை கர்த்தருடைய பாதத்திலே செலவிடும் பொழுது நம்முடைய பரிசுத்தம் அதிகம். கொஞ்சமான நேரத்தை கர்த்தருடைய பாதத்திலே செலவிடும் பொழுது பரிசுத்தம் குறைவு. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற அனுபவத்தை மறந்து விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பதை சுத்தமாகிறாது. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது நாம் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய பாதத்திலே நேரத்தை செலவிடுகிறோம் என்பதை பொறுத்துத்தானே இருக்கிறது. உனக்கு பரிசுத்தம் வேணும்னா நீ ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரணும். நீ எனக்காக ஜெபம் பண்ணுனா எப்படிங்க அது? நீ கர்த்தருடைய பாதத்தில் நேரத்தை செலவிட்டாயா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். கவனி, பரிசுத்தம் வேணும்னா கர்த்தருடைய பாதம் வேணும். கர்த்தருடைய பாதம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய பாதம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் இல்லை. அப்படியானால் கர்த்தருடைய பாதம் இல்லாமல் என்ன இல்லைங்க? பரலோகம் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்திலே நேரத்தை செலவிடுகிறதை நாம் விட்டு விடுவோமானால், கர்த்தருடைய பாதத்திலே நாம் நேரத்தை செலவிடுவதிலே தவறுவோமானால் பரலோகத்தை மறந்துடணும். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம், அது நல்ல பங்கு. இது வாழ்க்கையிலே மிக மிக தேவையான ஒன்று. ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருக்கு காசையும் பணத்தையும் கொடுத்து காணிக்கையை ஏராளமா தாராளமா கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம் என்று நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தருக்கு நேரத்தை, காலத்தை, சமயத்தை அதிலும் அதிகமாக நான் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் கொண்டவர்களாக வாழவில்லை. உன் காசு பணத்தை பார்க்கிலும் கர்த்தர் அவருக்கென்று அதிகமான காலத்தை நீங்களும் நானும் செலவிட வேண்டும் என்பதைத்தான் அதிகமாக எதிர்பார்க்கிறார். Looking unto Jesus, learning of Jesus. மூன்றாவது சொன்னேன், கிறிஸ்துவையே சார்ந்த ஒரு அனுபவம், கிறிஸ்துவையே சார்ந்து கொண்ட அனுபவம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தரை சார்ந்து கொள். கர்த்தர் பேர்ல உன் பாரத்தை வைத்துவிடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் பாரத்தை என் பேர்ல வைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து சுமை தாங்கி உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் பேர்ல வைத்துவிடு.
அது என்ன பாரமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவ பாரமாக இருந்தாலும் சரி, உன் கவலையாகிய பாரமாக இருந்தாலும் சரி, உன் பிரச்சனையாகிய பாரமாக இருந்தாலும் சரி, உன் துக்கம் துன்பம் என்னும்படியான பாரமாக இருந்தாலும் சரி, அவர் பேர்ல வைத்து நீங்கள் யாதொன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும் என்று பவுலடியார் எழுதுகிறார். தேவனிடத்திலே ஒப்புவி, கர்த்தரை சார்ந்துகள், கர்த்தரை சார்ந்துகள். இல்லையா? பேதுருவும் அழகாக எழுதுகிறார். பேதுரு எழுதிய முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்திருங்க. அவரை சார்ந்து கொள். இல்லைங்க, நீ யாரை சார்ந்து கொள்ள? நீ யாரை சார்ந்து கொள்ற? கர்த்தரை சார்ந்து கொள்ளாயா? இல்லை என்றால் ஊழியக்கார சார்ந்து கொள்றோமா? எங்க கஷ்டம் துன்பம் பிரச்சனை வாழ்க்கையில வராமல் இருக்காது இல்லைங்களா? இதெல்லாம் வரும்பொழுது என்ன செய்யறோம்? அநேக மக்கள் செய்துட்டே, அப்பா மானே போடா, ஒரு 5 இங்கிலாந்து வாங்கிட்டு வா, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, எழுது. டாக்டர் புஷ்பராஜுக்கு ஒன்று எழுது, சாஸ்திரியாருக்கு ஒன்று எழுது, தியோடர் வில்லியம்ஸ்க்கு ஒன்று எழுது, சுசி பிரபாகரதாஸ்க்கு ஒன்று எழுது, டாக்டர் எட்வின் ஐயா அவங்களுக்கு ஒன்று எழுது. ஜெபம் பண்ணிட்டோம். அப்படியா? அதுல தவறுன்னு சொல்லல. நீ எழுதிட்டு என்ன பண்ற? சாஸ்திரியார் ஜெபம் பண்றாரு, தியோடர் வில்லியம்ஸ் ஜெபம் பண்றாரு, புஷ்பராஜ் ஜெபம் பண்றாரு. நீ ஜெபம் பண்ணியா? ஊழியக்காரன் தான் சார்ந்துட்டு இருக்கியா? ஐயா, ஒருவருக்காக ஒரு ஜெபிக்க நான் தவறுன்னு சொல்லல. ஆனா அநேகர் செய்கிற தவறு என்ன? இவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய பங்கை செய்யறதில்ல. இன்னைக்கு ஊழியக்காரன் சில வேளையில் அப்படித்தானே பிரசங்கம் பண்றாங்க. உங்களுக்கு கஷ்டமா துன்பமா பாடா வியாதியா வருத்தமா, நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எனக்கு அது எப்போ ஒப்புக்கொள்ள முடியாதுங்க. இன்றைக்கு இப்படிதான் அநேக ஊழியக்காரர் மக்களை தவறா நடத்துறாங்க. மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, அதை சொல்லிக் கொடு. நீ எனக்கு எழுது, நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன். என்ன மீடியேட்டரா நீ? இப்படியா ஜனங்களுக்கு எடுக்கிறது? அருமையானவர்களே, நம்ம ஜெபிக்கணுங்க. தெரியுதுங்களா? ஐயோ, என் பிள்ளைய குறித்து ரொம்ப பாருங்க எனக்கு. ஆமா, இந்த ஊழியக்காருக்கெல்லாம் ஜெபித்திருக்கிறேன், அவங்க பாரத்தோடு ஜெபம் பண்றாங்க. என் பிள்ளைக்கு என்ன பாரத்தோடு ஜெபம் பண்றாங்க? உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? கவனி, உன் பிள்ளையை குறித்த உனக்கு இருக்கிற பாரம் உலகத்தில் யாருக்கும் வராது. எந்த ஊழியனுக்கும் வராது, எந்த மனுஷனுக்கும் வராது. உன் பிள்ளையை குறித்த பாரம் பெற்றோருக்கு இருக்கிற பாரம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பாரப்படுறது போல நானும் பாரப்படுறேன்னு சொன்னா நான் பொய் சொல்றேன். நான் பொய் சொல்றேன். அது இயற்கைக்கு மாறானது. பெற்றோருக்கு இருக்கிற பாரம் யாருக்கு வரணும்? ஒருவேளை தாத்தா பாட்டிகளுக்கு வரங்க, வேற எந்த மனுஷனுக்கு வராதுங்க, யாருக்கும் வராதுங்க. என்ன சாஸ்திர? வராதியா? அதெல்லாம் சும்மாயா? வராது, வராது. அது இயற்கைக்கு விரோதமான ஒரு காரியம். ஆனா ஒண்ணு, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பாரப்படுறதை விட அதிக பாரப்படக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு. நம்ம பிள்ளைகளுக்கு பாரப்படுறதை விட அதிகமா பாரப்படுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. நான் அதை இல்லைன்னு சொல்லல. அவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. வெரி குட். நம்ம பிள்ளைகளுக்கு குறித்து நமக்கு இருக்கிற பாரத்தோட ஆண்டவருக்கு அதிக பாரம் உண்டுங்க.
ஆகினால் நான் என்ன சொல்றேன், உன் பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணியா? அம்மா, உன் பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணு. உன்னுடைய பிரச்சனைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு. கர்த்தரை சார்ந்து போய். மற்றவர்கள் ஜெபம் பண்ணட்டும், வேண்டான்னு சொல்லல. ஆனால் முதலாவது நாம் கர்த்தரை சார்ந்த மக்களாய் இருக்கணும். சில வேளையில சிலர் நினைக்கிறீங்க, நான் சாஸ்திரியாருக்கு கடிதம் எழுதினேன். சில வேளையில எனக்கு வருங்க சில கடிதங்கள், நான் வீட்டை விட்டு போனா எத்தனையோ நாள் பொறுத்து திரும்பி வரேன். சாஸ்திரியாரே, இப்படிப்பட்ட பிரச்சனை இந்த நாளிலே இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நான் சந்திக்க வேண்டியிருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணு. வீட்டுக்கு கடிதம் வந்தது, நான் வீட்டில் இல்லை. அந்த நாலு நேரமும் வந்தது, கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அடுத்த கடிதம் எழுதுறாங்க, சாஸ்திரியாரே இந்த நாளிலே இப்படி நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன், இந்த பிரச்சனை கஷ்டம் இந்த சூழ்நிலை நான் சந்திக்க வேண்டியிருக்கு, ஜெபம் பண்ண சொல்லி எழுதியிருந்தேன். நீங்க ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடிதமும் வந்து காத்துட்டு இருக்குதுங்க. 2 கடிதத்தையும் நான் ஒரே நேரத்தில் தான் பார்த்தேன். அனுப்புனேன். நீங்க என்ன யோசிச்சிருக்கிறீங்க? அனுப்புனேன், சாஸ்திரியார் பார்த்தாரு, ஜெபம் பண்ணாரு, எனக்கு விடுதலை கிடைச்சது. ஒன்றும் கிடையாது. நான் உண்மையை சொல்றேனுங்க அருமையானவர்களே, நான் உண்மையை சொல்றேன், அனுபவத்தில் சொல்றேன். நீங்க எத்தனையோ ஊழியக்காரருக்கு உங்கள் பிரச்சனைகள் பாடுகள் கஷ்டங்களை குறித்து நீங்க எழுதலாம். நீங்க உண்மையை நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் நீங்க எழுதின கடிதத்தை திறந்து பார்த்து வாசிக்கிறாங்கன்னு அப்படி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, இல்லைங்க. ஏராளமா வரும்போது எங்க இருந்து அவன் வாசிக்க முடியும்? அவனையும் குற்றம் சொல்ல முடியாதுங்க. அப்படியே கடிதத்தை வச்சு கையை வச்சு ஒரே ஜெபம், ஆமென், முடிஞ்சு போச்சு, போ, அவ்வளவுதான். அவ்வளவுதான் செய்ய முடியுங்க மனுஷனால. வேற என்னங்க செய்ய முடியும்? ஒவ்வொரு கடிதத்தை வாசிக்க முடியுமா? 100கணக்கா 1000கணக்கா கடிதம் வந்தா, ஐயா, பிராக்டிகலி இட் இஸ் இம்பாசிபிள். இந்த காமன் சென்ஸ் நமக்கு வேணுங்க. சில வேளையில இந்த தெளிவு நமக்கு வேணுங்க. இதெல்லாம் ஏன் ரிஸ்க் எடுக்கிற? பேசாம நீயே ஜெபம் பண்ண. ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இல்ல சாஸ்திரி, அதை தெரியுது. ஆனா நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபம்னு ஒண்ணு சொல்லுத. நீங்கெல்லாம் ஊழியக்காரர் நீதிமான்கள், நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணா, நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க. அது விசேஷம். என்ன விசேஷம்? இப்படி சொல்லிதான் ஊழியக்காரெல்லாம் கெடுத்து வச்சிருக்கிறேன். நீ, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்றேன். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்றேம்மா. நான் பிரசங்கம் பண்றதுனால நீதிமான் இல்லை. இப்ப உட்கார்ந்து கேட்கறீங்க பாருங்க, உங்களில் அநேகர் என்னை விட நீதிமான்கள். உட்கார்ந்து கேட்கறீங்களே, என்னை விட உட்கார்ந்து கேட்கிற உங்களில் அநேகர் என்னை விட நீதிமான்களாக இருப்பீர்கள். நீ ஆண்டவரை கேள், நீ ஆண்டவரை சார்ந்து கொள். எப்பொழுதும் மனுஷரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். நீ இயேசுவை சார்ந்து கொள். சில வேளையில சில சாட்சிகளை நாம் பத்திரிகையில பார்க்கிறது உண்டு. இவங்க இங்க இருக்கிறாங்க, பிரச்சனை துன்பம் கஷ்டம், சபையில உன்னுடைய உடன் விசுவாசிகள் எல்லாம் ஜெபம் பண்றாங்க இல்லைங்களா? குருவானவர் ஜெபம் பண்றார். உன்னுடைய கஷ்டத்துல துன்பத்துல பாடுகள்லாம் தோள் கொடுக்கிற பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்றார். நீ சாஸ்திரியாருக்கு எழுதுன 400 மைலுக்கு அப்பால் இருக்கிற சாஸ்திரியாரும் ஜெபம் பண்றார். பத்திரிகையில வருது, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், பாடுபட்டேன், சாஸ்திரியாருக்கு எழுதினேன், சாஸ்திரியார் ஜெபம் பண்ணாரு, கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். உனக்காக ஜெபம் பண்ண பாஸ்டர் என்ன ஆனாரு? உனக்காக ஜெபம் பண்ண உன்னுடைய உடன் விசுவாசிகள் அவங்க ஜெபம் என்ன ஆச்சு? அவங்க ஜெபம் பண்ணதெல்லாம் கேட்கப்படல இல்ல? சாஸ்திரியார் நான் ஜெபம் பண்ணதுதான் ஆண்டவர் கேட்டு விடுதலை கொடுத்தாரா? நான் கன்னியாகுமரி ஜில்லாவிலே குளச்சல் என்கிற இடத்துக்கு போயிருந்தேனுங்க. அங்கே ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு. அவங்க கிணற்றுல ரொம்ப நாள் தண்ணி இல்லைங்க.
தண்ணி இல்லை. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. சொன்னாங்க, ஐயா தண்ணி இல்லையா, மழை பெய்யல சாஸ்திரியார, வாங்கய்யா கொஞ்சம் கிணற்றுக்கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் போய் நின்று ஜெபம் பண்ணேனுங்க. கொஞ்ச நாள்லாம் மழை பெய்ததுங்க. அந்த கிணற்றுல நிறைய தண்ணி வந்துடுத்துங்க. அடுத்த வருஷம் நான் அதே ஆஸ்பத்திரிக்கு போனேன். கூட்டத்தின் துவக்கத்திலே பேசும்பொழுது, வரவேற்பு கொடுக்கும் பொழுது அங்க ஒரு முக்கியஸ்தர் சொல்றார், பாருங்க போன வருஷம் சாஸ்திரியார் வந்தாராக்கும், நமக்கு இடத்துல தண்ணி இல்லாம இருந்தது, சாஸ்திரியார் கூட்டு போய் நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கேட்டாரு, மழை பெய்தது, இப்ப நிறைய தண்ணி நமக்கு வந்திருக்குது. உட்கார்ந்தாரு. நான் ஒரு ஊமை சொல்ல ஆரம்பித்தேன். உங்களுக்கு அதை சொல்றேன், உங்களுக்கு அது பாடமா இருக்கும், கொஞ்சம் கவனிங்க. ஒரு பெரிய பாறைங்க, அதை உடைக்கணும். அடிக்கிறாங்க, உடைக்க உடைக்க சுத்தி எடுத்து அடிச்சு, சம்மட்டி எடுத்து அடிச்சு 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 பார்க்கறான், உடைய மாட்டேங்குதுங்க. டாக்டர் சாம் கமலேசன் ஐயா வந்தார். ஐயா உடைங்கய்யா. ட்ரை பண்றாரு, உடையில. தியோடர் வில்லியம்ஸ் ஐயா வந்தார். ஐயா உடைய மாட்டேன்டியா, உடைங்கய்யா. அவரும் அடி அடின்னு அடிக்கிறாரு, உடையிலங்க. புஷ்பராஜ் வந்தார், அவரும் உடைக்கிறாருங்க, உடைக்க முடியலங்க. எல்லாம் களைச்சு போனாங்க. தம்பி பழனிவேல் ஆபிரகாமும் ட்ரை பண்றாரு, எப்படியாவது உடையுமா இது, உடையில உடையில, அடி அடின்னு அடிச்சதுதான் மிச்சம். அப்படி இருக்கும் போதுங்க இந்த சாஸ்திரியார் அந்த வழியா வந்தாரு. சாஸ்திரியார உடைய மாட்டேங்குது. சாம் கமலேசன் ஐயா, தியோடர் வில்லியம்ஸ் ஐயா, புஷ்பராஜ் டாக்டர், பழனிவேல் ஆபிரகாம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. சாஸ்திரியார நீ கொஞ்சம் ட்ரை பண்ண. என் கையில கொடுத்தாங்க சம்மட்டிய, நான் எடுத்தேன், ஒன்னும் செய்யலங்க. போனேன், அந்த கல் இருந்தது பாருங்க, பாறை, அப்படி தட்டுங்க, பட்டுன்னு விழுச்சுங்க. யாருங்க உடைச்சது? யார் உடைச்சது? சாஸ்திரியாரா உடைச்சாரு? அது அடிச்சு 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 வீக்கன் ஆகி கடைசியில சாஸ்திரியார் வந்து அப்படி தட்டுன உடனே பட்டுன்னு உடைஞ்சது. அதனால சாஸ்திரியார் உடைச்சாரா? எல்லாரும் சேர்ந்து தாங்க உடைச்சாங்க. தெரியுதுங்களா? ஒரு காரியத்துக்காக நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கிறோம்னு சொன்னா அவருடைய ஜெபம் தான் கேட்கப்பட்டது, சாஸ்திரியாருடைய ஜெபம் தான் கேட்கப்பட்டது, புஷ்பராஜ் ஜெபம் கேட்கப்பட்டது, தியோடர் வில்லியம்ஸ் ஜெபம் கேட்கப்பட்டது சொல்லாதே. நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். அதை வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். நான் இதை ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு தவறான நிலைமையில இன்றைக்கு ஊழியக்காரராகி எங்களையே சார்ந்திருக்க நீங்க பார்க்கிறீங்க. வேண்டாம், நீங்க ஆண்டவரை கேளுங்க, உங்களுக்கும் செய்வாருங்க. அதனால ஊழியக்காரன் ஜெபிக்க கூடாது, ஜெபிப்பது தவறு என்று சொல்லல. ஆனால் நீங்கள் அதிகமாக மற்றவர்களை தான் சார்ந்திருக்கிறீங்க, கர்த்தரை சார மாட்டேன்றீங்க. அதனால தான் சொல்றேன், எனக்கு கர்த்தருடைய கிருபையில 4 பேர பிள்ளைங்க உண்டுங்க. ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடுவேன். ஒரே ஒரு 3 பேர பிள்ளைங்க. என் பெரிய மகனுக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு, அதுக்கு 6 வயசுங்க. அப்போ நடந்தது, இப்போ அவளுக்கு 8 வயசு ஆகி போச்சு. வீட்டில ஒரு பழக்கம், எங்க வீட்டில என் மகன் மேல குடியிருக்கிறான். இந்த பேர பிள்ளைகள் எல்லாம் பரீட்சைக்கு போகும்போது என்னிடத்துல என் மனைவின் இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, நாங்க ஜெபம் பண்ணி அனுப்புவோங்க. ஒரு நாள் மேல குடியிருக்கிற என் மகன் அவனுடைய மகளிடத்துல சொல்றான், அவளுக்கு பரீட்சை, பரீட்சை, தாத்தா ஆட்சி கீழே இருக்கிறாங்க, நீ போய் தாத்தா ஆட்சிக்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு பரீட்சை எழுதப்போ. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுதுங்க, 6 வயசு பிள்ளை, டாடி ஐ திங்க் ஐ கேன் கான்டாக்ட் ஜீசஸ் டைரக்ட்லி. நான் நேராவே இயேசுவாமி இடத்துல கேட்க முடியும்னு நினைக்கிறேன். நான் தாத்தா ஆச்சிக்கிட்ட போய் ஜெபம் பண்ணணுமா? நான் நேரா இயேசுவை கேட்பேனே.
அந்த 6 வயசு பிள்ளைக்கு இருக்கிற அந்த விவரம் இன்றைக்கு 60 வயசு ஆனா கூட மனுஷனுக்கு வர மாட்டேங்குதுங்க. நான் ஆண்டவரை கேட்பேன், என் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அதனால அந்த பிள்ளை செய்தது 100க்கு 100 சரின்னு சொல்ல மாட்டேன். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் ஒன்று அது அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா அந்த பிள்ளைக்கு ஒன்று புரியுது, தாத்தாச்சி ஜெபம் பண்ணாதானா ஏன் நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இதெல்லாம் நமக்கு தெளிவு வேணுங்க. இதனால தாங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் என்று பவுல் சொல்ற. கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க, எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பாருங்க, கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்துருங்க, கர்த்தரையே நீங்க சார்ந்து கொள்ளுங்க. எந்த மனுஷனையும் எந்த ஊழியக்காரனையும் சார்ந்து உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யணும்னு நீங்க முற்படாதீங்க. அவர் தேவன் பட்சபாதம் உடையவர் அல்ல. எல்லோரையும் ஒரே விதமாக கர்த்தர் நேசிக்கிறவராயிருக்கிறார். முடிவாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுது வெகு அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எப்படி எதிர்பார்க்கணுமா? லௌகீக இச்சைகளை, அவபக்தியை நாம் வெறுத்து வாழ வேண்டும். அடுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய். தெளிந்த புத்தி வேணுங்க, தெளிந்த புத்தி வேணும். தெரியுதுங்களா? இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சில வேளையில பக்தியில விசுவாசத்துல ஆழமா போக 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 சிலர் இந்த தெளிந்த புத்தியை இழந்துடுறாங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உடையவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு காத்து கொண்டிருக்கணும். அருமையானவர்கள் எப்பொழுதும் அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு இல்லைங்க, உண்மையில சொல்லணும்னா எனக்கு ரொம்ப வேதனையான காரியங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி இன்றைக்கு ஊழியக்காரர்லாம் அதிகமா பேசுறது இல்லைங்க. 2ஆம் வருகையை குறித்த சத்தியங்களை கேட்கிறது அபூர்வமா போயிடுத்துங்க. ஒருவேளை ஊழியக்காரருக்கு இன்றைக்கு நம்பிக்கை இல்லையோ? நான் அடிக்கடி நினைப்பேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை தொடுறார், உன் வியாதி நீங்குது, உனக்கு வீடு வாசல் தோட்டம் துறவெல்லாம் கிடைக்க போகுது, உன் மகளுக்கு கல்யாணம் ஆக போகுது, உன் மகளுக்கு குழந்தை பிறக்க போகுது, ஆமே முடிஞ்சு போச்சு போ, அவ்வளவுதானா? இன்றைய நாளின் சுவிசேஷம் இவ்வளவுதான். இன்றைய நாளின் சுவிசேஷம் இவ்வளவுதான். கர்த்தர் வரப்போறாருப்பா, மனுஷரே ஆயத்தப்படு, பாவத்தை விட்டு விலகு, பரிசுத்தமான ஜீவியம் செய்யி. பிரசங்கம் பண்ணவங்க எல்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கு வேறு சுவிசேஷம் தான் நிலவி கொண்டிருக்கிறது இல்லைங்களா? ஆண்டவருடைய வருகைக்கென்று நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அருமையானவர்களே, ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஒரு சிநேகிதர் இருந்தாருங்க கடலூர்ல, ஜான் அவர் பேருங்க. ரொம்ப தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன். அவர் வீட்டிலலாம் தங்கியிருக்கேன். அவருடைய மனைவியும் தேவபக்தி உள்ளவங்க. 2 பேரும் இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு அவர் ஜெபத்தை துவங்குவாருங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த 2 பேர் ஜெபத்துக்கு ஒரு ஆமேன் தான் அவங்களுடைய மெத்தட் ஆஃப் பிரேயர். அது கவனித்திருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டுங்க ஒரு நாள் அப்படியே படுத்துட்டு தான். அவர் வீடுங்க அந்த தட்டு ஓடு போட்டு இருக்குங்க, இந்த கிளாஸ் எல்லாம் வச்சிருக்கும். அப்படியே படுத்துட்டு அவருடைய
கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காருங்க. ஒரு பிரகாசமான ஒளிய அந்த கிளாஸ் வழியா ஒரு முகத்துக்கு நேரம் அடிக்கிறத பார்த்தார். உடனே அந்த மனுஷன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி போய்ங்க லைட் எல்லாம் போட்டு ஆண்டவர் வந்துட்டாருன்னு வீட்டுல பிள்ளை குட்டி நிறைய பிள்ளைங்க எல்லாரும் எழுப்பி விட்டுட்டார். எல்லாம் எழுந்துச்சுங்க, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், எல்லாம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்ன்றங்க. ஆண்டவர் வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார். இந்த சத்தம் போட்டு இந்த லைட்டை போட்ட உடனே மேல தட 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 தடன்னு சத்தம் கேட்குதுங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு கள்ளம் வந்து ஆளு விழிச்சிட்டு இருக்காங்களா தூங்குறான்னு சொல்லி பார்த்து லைட் அடிச்சிருக்கிறாங்க. இந்த மனுஷன் யோசிச்சுக்கிட்டாரு, ஆண்டவர் தான் வந்துட்டார் போல இருக்கு, ஒளி வருதேன்னு சொல்லி இந்த மனுஷன் ஒரே சத்தம் போட்டு அப்புறம் பார்த்தா கள்ள ஓடிட்டான். இல்லைங்க, இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நான் அதை யோசித்தேன். அப்படின்னா அந்த மனுஷனுடைய எண்ணம் எப்போ என் ஆண்டவர் வருவார், அவருடைய வருகையை எவ்வளவா சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாருங்க. இல்லைங்க, ஏன் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இவ்வளவு அபூர்வங்க நம்ம பார்க்கிறது. அப்படின்னா அந்த மனுஷன் எவ்வளவு ஆயத்தமா இருந்திருப்பார்ல தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரை சந்திக்க. ஆமருமையானவர்களே, ஆண்டவருடைய வருகைக்காக நாம் அவரை சந்திக்க, அவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கணும். ஐயா அம்மா, அவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கணும். அவரை எதிர்நோக்கி வாழணும்னா நாம் அவரையே நோக்கி பார்க்கணும். அவருடைய பாதத்தண்டையே அதிகமா அமர்ந்திருக்கணும். அவரையே நாம் சார்ந்திருக்கணும். அப்போதான் அவருடைய வருகையிலே நாம் பாத்திரராய் காணப்பட முடியும். அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து விடுவோம். தேவ பக்தியும் தெளிந்த புத்தியும் நீதியும் உள்ளவர்களாய் நாம் உலகத்திலே வாழ்ந்து அவருடைய வருகைக்கென்று நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போம். கிறிஸ்துவின் பாதத்திலேயே அமர்ந்திருப்போம். கிறிஸ்துவையே சார்ந்து கொள்ளுவோம். கிறிஸ்துவுக்காக நாம் எதிர்பார்ப்போம். இந்த 4 நிலைகள் நம் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தந்தையே, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, சத்திய வசனத்தின் ஊழியத்தினுடைய 20 ஆண்டு நிறைவு பணிக்காக உடைய பிள்ளைகள் நன்றி செலுத்துகிற கூட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் கூட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஊழியக்காரன் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீர். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவத்தையும், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ளுகின்ற அனுபவத்தையும், எங்கள் ஆண்டவரையே சார்ந்து வாழுகின்ற பாக்கியத்தையும், எங்கள் ஆண்டவருடைய வருகைக்கென்று பரிசுத்தமாய் வாழுகின்ற பேற்றினையும் தேவரீர் எங்களுக்கு ஈந்தருள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நிலைத்திருந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக நல்ல பலனளிக்க நீர் அருள்தார். நடத்துகின்ற சத்திய வசன ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வொழியத்தை தங்கள் காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் தாங்கும் அன்பர்களை விசுவாச பங்காளர் என அழைக்கிறோம். தேவன் உங்களை ஏவுவாரானால் சத்திய வசன விசுவாச பங்காளர் குடும்பத்தில் இணைந்து இவ்வொழியத்தை தாங்க அன்பாய் அழைக்கிறோம். விசுவாச பங்காளர் குடும்பத்தில் இணைந்து இவ்வொழியத்தை தாங்கும் அன்பர்களுக்கு எமது வெளியீடுகள் அனைத்தையும் தவறாமல் அனுப்பி வைப்போம். சத்திய வசன ஊழியத்தின் புதிய பாடல் ஒலிநாடா வெளிவந்துள்ளது. சத்திய வசன பாடல் ஒலிநாடா சிறப்பு வெளியீடு பாகம் 3, மீட்பின் கீதங்கள். இனிய இசையில் தேவ பிள்ளைகள் பாடிய செவிக்கினிய ஆவிக்குரிய பாடல்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளவும். சத்திய வசன பாடல் புத்தகத்தின் 6ஆம் பதிப்பு வெளிவந்துள்ளது. இப்பாடல் புத்தகத்தின் சிறப்பு அம்சங்கள்:
சத்திய வசன பாடல் ஒலி நாடா 21 பாகங்களில் உள்ள 311 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் அநேக தேவ பிள்ளைகள் இயற்றிய 285 ஆராதனை பாடல்களும் இடம்பெற்றுள்ளன. இப்பாடல் புத்தகம் உங்கள் குடும்ப ஜெபத்திலும் ஜெப குழுக்களிலும் சபை ஆராதனை உபயோகிக்கும் வண்ணம் தயாரிக்கப்பட்டுள்ளது.